பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ரத்த சிந்துதல். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதாவது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் என்ன சொன்னார்னா, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இது ரெண்டும் பலி செலுத்தும் போது அந்த ரத்தத்தை நிமித்தம் உங்களுக்கு சுத்திகரிப்பும் மன்னிப்பும் உண்டாகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது அப்படி பைபிளில் எண்ணங்கள்லாம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? ஆதாம் ஏவாள் ஆதியில் அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம் அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால அங்கே ரத்தம் சிந்தல் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் காயின் ஆபேல் ரெண்டு பேருமே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறாங்க. அந்த காணிக்கையை கர்த்தர் ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு, காயனோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. இது நிமித்தம் காயனுக்கு ஆபேல் மேலே பொறாம வந்ததுனால அங்கே ஒரு ரத்த சிந்தல் ஏற்படுத்துது. அடுத்ததுக்கப்புறம் ஆசிரிப்பு கூடாரத்தில் மக்கள் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் ஆண்டுதனமும் அவங்க பலி செலுத்துவாங்க. அதாவது வெள்ளாட்டுக்கடா எல்லாம் காலையை கொண்டு பலி செலுத்துவாங்க. ஆசாரியன் கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தை தெளிப்பார். பரிசுத்த ஸ்தலத்தையும் தெளிப்பார், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை தெளிப்பார். அதுக்கு வசனம் என்ன பார்க்கலாமா? வெள்ளாட்டுக்கடா இளங்காளையை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதாவது இங்க அவங்க மறுபடியும் பலி செலுத்திட்டே இருக்காங்கல்ல. ரத்தம் சிந்தப்படுது, பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க, பலி செலுத்துறாங்க, ரத்தம் சிந்தப்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்றான், தானும் ஒரே குமாரனை இயேசுப்பா இந்த பூமிக்கு கொடுத்தாரு, பூமிக்கு பிறக்க வச்சார். ஸோ இவர் நிமித்தம் ஆட்டுக்குட்டியா இவர் அடிக்கப்படணும், ஒரே தடவை ஜீவ பலியா இயேசுப்பா அடிக்கப்படணும், அதுவும் பாவம் செய்யாதவரா இந்த பூமிக்கு ரத்தம் சிந்து ரத்தத்து மூலமா மீட்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பிதா அந்த பிளான்ல எக்ஸிக்யூட் பண்ண வச்சாரு இயேசுப்பாவை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச நிமித்தம் ரத்தம் சிந்தப்படுறாங்க, காயின் ஆபேல் பாவம் செஞ்ச நிமித்தம் ரத்தம் சிந்தப்படுது. அதே இஸ்ரவேல் ஜனங்களும் பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க, பலி செலுத்திட்டே இருக்காங்க, ரத்தம் சிந்தப்பட்டுட்டே இருக்கு. ஆனா அதுவே இயேசுப்பா பாவம் செய்யாதவரா பூமிக்கு அவர் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பின் மீட்பை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும். வசனம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகளோட ரத்தத்தினாலே உங்களுக்கு மன்னிப்பு சுத்திகரிப்பு உண்டாகுமானா, தேவகுமாரன் இயேசுப்பா பாவம் செய்யாதவர், அவர் ரத்தம் சிந்தி பாவமன்னிப்பின் மீட்பை நிச்சயத்தை மன்னிப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இயேசுப்பா கிட்ட அனுதினமும் கேட்கணும். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல பாவமே வாழ முடியாமலாம் நம்மளால இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தை பிசாசான ட்ராப்பு கண்ணி வச்சு நம்மளை பாவத்துக்குள்ளாக விழ வைப்பான். அந்த பாவத்தை நம்ம விழாதபடிக்கு இயேசுப்பா கிட்ட டெய்னும், இயேசுப்பா எங்களை காத்துக்கொள்ளுங்க, பாவம் செய்யாதபடி எங்களை காத்து நீங்க வழி நடத்துங்க, அதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி அனுதினமும் இயேசுப்பா கிட்ட ஜெபிச்சு அந்த நாளை துவங்குற பிள்ளைங்களா நம்ம காணப்படணும். பரிசுத்தமா இருக்கிற பிள்ளைங்களா பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிற பிள்ளைங்களா எப்போதுமே காணப்பட இயேசுப்பா கிட்ட கிருபை கேட்போம். ஆமீன்.